ஹாய் ஹலோ வணக்கம் சேட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 கமெண்ட் வந்திருந்தது. அந்த 3 கமெண்ட்டில் 2 கமெண்ட்டை பற்றி இப்போ பார்த்துடலாம். 3வது கமெண்ட் வந்து முக்கியமான கமெண்ட்டு. அதை பற்றி ஷார்ட் வீடியோவாக என்னால் அப்லோட் பண்ண முடியாது. கண்டிப்பாக லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். அதை பற்றி லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும். இப்போது நம்ம இந்த 2 கமெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். அதில் ஒரு கமெண்ட் வந்து ப்ரோ, அந்த எஸ்ஆர்டி வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ 4 மாதத்தில் வந்து ஒரு ஹம்பியட் பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த எஸ்ஆர்டி அவனை வாங்கும்போது ஒரு நாளைக்கு 15 பெல்லட் வந்து போடுவேன். அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி, அவன் வாங்கும்போது 4 இன்ச்சு இருந்தான். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி 3 ஸ்ப்ளிட் பண்ணி 5 போடுவேன். ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மந்தில் வந்து அவன் வந்து 2 இன்ச்சு வந்து வளர்ந்துட்டான். ஸோ 2 இன்ச்சு வளரும்போது அந்த 15 பெல்லட்டே வந்து ஒரு 25 பெல்லட்டாக மாற்றும்போது அது ஸ்ப்ளிட் பண்ணி 3 வேளை 4 வேளையாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது எனக்கு வந்து 4 மாதத்தில் ஒரு அம்பியர் டெப்பா காலி ஆகிடும் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம பைசன் பற்றி தான். ப்ரோ, உங்கள் பைசன் பாடி ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான லென்த் பாடி தான். நீங்கள் கிளியராக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இவன் வந்து ஒரு அழகான ஒரு லென்த் பாடி தான். ஸோ ப்ரீவியஸ் க்ரூமிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் டே 1 பாருங்கள், செக் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸ்லி நான் ஃப்யூச்சர்லேயும் நிறையா க்ரூமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், செக் பண்ணுங்கள். இவன் எப்படி க்ரூம் ஆகிறான்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த 2 கமெண்ட்டு தான். இன்னொரு கமெண்ட் பற்றி ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அது ஃபுல் வீடியோ போட்டால் தான் என்னால் முழுசாக சொல்ல முடியும். கண்டிப்பாக அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பாய் சேட்.